சார் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். எஸ்ஐஆரை எதிர்ப்பது வேற, நல்லா புரிஞ்சுங்க. கேரளாவிலையும் எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க, மேற்கு வங்காளத்தையும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க, பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனா எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்காம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வீட்டுக்கு வர்றாங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்காம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களோட வாக்கு என்ன ஆகும்? அவன் நோக்கம் அதுதானே. அதுக்குதான் விஜயன் ஒரு காணொலி போட்டு பசங்களை உஷாரா இருங்கப்பா அப்படின்னு நான் பேசுறேன். அப்போ நீங்க ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிற அதே நேரத்தில் எஸ்ஐஆர்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி வாங்குறது மட்டும் இல்ல, அதுல ஒரு திருட்டு வேலை இருக்கு. அதுதான் பீகார்ல நடந்த திருட்டு வேலை. என்ன திருட்டு வேலைன்னா ஆன்லைன்ல ஏத்திக்கிட்டே இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அது கூட இல்ல, ஃபார்ம் 7 ஒன்னு இருக்கு, அங்கதான் சூட்சமமே. அந்த சூட்சமம் தான் முக்கியமான. நீங்க என்னன்னா அதை என்ன பண்ணணும்னா, நீங்க கொடுக்கிற ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வாங்குறாங்களாங்கறத பார்க்கணும். நீங்க வாங்குன ஃபார்ம் உள்ள கொண்டு போய் ஏத்துறாங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆன்லைன்ல அவங்க ஏத்துறாங்க பாருங்க, அங்கதான் அவங்க அதிகமா ஏத்துறது. அப்படி அதிகமா ஏத்துறதுல நான் அது ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடான்னு பார்க்கணும். முக்கியமான விஷயம் அதுதாங்க. இல்ல ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடான்னு பார்க்கணும். அப்போ சிஇஓ என்ன சொல்லிருக்காங்கன்னா 862 பேர் இப்போ மாநிலத்து வாழறவங்க, தமிழ்நாட்டுல வாழறவங்க அப்ளை பண்ணிக்கிறதா சொல்லிருக்காங்க. இல்ல 862 பேர் இல்லங்க இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க சொல்லிருக்காங்க அவங்க அதான் சொல்றாங்க, எஸ்ஐஆர்ங்கிறது ஏத்துக்க முடியாது, அதை எதிர்த்து அவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க, தாவேக பண்ணிருக்காங்க. சொல்லி அவர் சொல்றாரு, அவர் நீங்க எதுக்குறீங்க ஒரே சமயத்துல இதையும் வரவேற்கிறேன். இதுல நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்காம இருக்க முடியாது. அதுல என்ன எச்சரிக்கை தேவைப்படுகிறது. வேலை செய்யறாங்க சார் பிரச்சனை. இப்போ எங்க வீட்டு கூட வரும்போது பிஎல்ஓ வரல, ஒரு அசிஸ்டன்ட் பிஎல்ஓன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஒரு அந்த அம்மாக்கு ஒண்ணுமே தெரியல பாவம். பிஎல்ஏ டிஎம்கே பிஎல்ஏ தான் கூட இது பண்ணாங்க. எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சனால எந்த நம்பர் வேணும் அப்படின்னு நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன். அது கூட எனக்கு டைரக்டா வரல, என் பக்கத்துல ரெண்டு பக்கத்துல ஒரு வாரம் கழிச்சு நான் சண்டை போட்டு வாங்கினேன். ரோட்ல போறவங்கள கூப்பிட்டு நிப்பாட்டி வாங்கினேன். அப்படிதான் இருக்குது. யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க வேணாம்னு முடிவு பண்ணது அவங்க தான். அதே மாதிரி இறந்தவங்களுக்கு திருப்பி இவங்களே ஃபார்ம் ஃபில் பண்ணி தராங்களா இல்லையா நமக்கு உண்மையை விவரம் தெரியாது. கிட்டத்தட்ட அத்தனை % பேருக்கு ஃபார்ம் கொடுத்துதான் சொல்றாங்க. திருப்பி 50% வரைக்கும் இன்னைக்கு திருப்பி வாங்கினதா சொல்லப்படுது. அதுல இன்னைக்கு வீட்டுக்கு எந்த மிரட்டுறாங்க, நேத்து நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்னு சொல்றாங்க. பிஎல்எஸ் டிஎம்கே பிஎல்ஏ சொல்ற வார்த்தை இது. இது சொல்றாங்க, இதுதான் சொல்றாங்க. உங்க பிஎல்எஸ் டிஎம்கே பிஎல்ஏ சொல்றாங்க. நீங்க வீட்ல எங்க அம்மா இருக்கும்போது சொல்றாங்க, என்னடா ஃபார்ம் நீங்க லாஸ்ட் டேட் மாதிரி எங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க. அவங்க கற்பனைக்கு தகுந்தவள பேசலாம். கற்பனைக்கு தகுந்த மாதிரிலாம் பேசல. உங்க பிஎல்எஸ் அட்டூழியம் என்னன்னா, இதுல ஃபார்ம் 7 என்ன பண்ண போறாங்க, யார் பேர் நீக்க போறாங்கன்னு தெரியல, யார் பேர் புதுசா சேர்க்க போறாங்கன்னு தெரியல. வரலாம், பிஎல்ஓ வரணும். பிஎல்ஓ வரல சார், பிஎல்ஓ வரலன்னு கேளுங்க. நீங்க போய் பிஎல்ஓ வரல சார், வரலனா போய் கேளுங்க. இன்னைக்கு 2.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க சார். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எலக்ட்ரல் ஆபீசரோட ஃபெயிலியர் அத क्वेश्चन பண்ணுங்க நீங்க. அதுக்கு அப்புறம் என்னன்னா, இது क्वेश्चन பண்ணாதா ஒரு காமன் சிட்டிசன் क्वेश्चन நீங்க 4ஆம் தேதிக்கு முன்னாடி இத்தனையும் வாங்கி நீங்க அப்லோட் பண்ணி பாக்குறது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. பல இடங்கள்ல பல பிஎல்ஓ தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாங்க. இந்த வேலையை எங்களால் செய்ய முடியவில்லை, எங்களை ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க சொல்லி தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாங்க. சரி சரி. இப்போ மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அரசியல் களத்துக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கறது திரு விஜய் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காரு. மக்களுக்கு நல்லது பண்ணணும், அதிகாரத்தோட பண்ணணும், ஒருங்கிணைப்போடு பண்ணணும், ஒருமித்த சமமா எல்லாருக்கும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதனால தான் நாங்க அண்ணாவை மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா விஜய் பொறுத்த வரைக்கும் அண்ணாவை மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் அண்ணா அளவுக்கு அவர் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்காரா? மக்கள் பிரச்சனைகள் களத்துக்கு போறாரா? மக்களை சந்திக்கிறாரா? சார் மெயின் பிரச்சனை சார், எல்லாருமே திட்டமிட்டு மறைக்கிற விஷயம் என்ன, இவருக்கு ஒரு செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கு சார். வையோ என்னமோ என்ன கேட்டகரி, இவர் வீட்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும்னா அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போக முடியும். இவங்க நினைச்சாருன்னா அப்படி கிளம்பி வண்டி எடுத்துலாம் போயிட முடியாது. அதுதான் ரியாலிட்டி. அதை திட்டமிட்டு மறைச்சு இவர் பனையூர்லயே இருக்காருன்னு நேத்து இங்க இதுல காஞ்சிபுரத்துல அது ஒன்னொன்னு நீங்க பதிவு போடலாமே சார், ட்விட்டர்ல கூட நான் இதுக்கு போலான்னு பட்டேன், அனுமதி கேட்டேன் கொடுக்கல அப்படின்னு ஒன்னு பதிவு தெரியப்படுத்தலாம், வெளிப்படை தெரியப்படுத்தலாம் சொன்னாங்க இல்லையா. ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரே நாள் நடந்தது. சப்போஸ் விஜய் நான் வரேன் அதுக்கு ஒரு இடத்துக்கு இது கொடுங்கன்னு சொல்லியிருந்தா அது வேணே தள்ளி போயிருக்கும், அது தள்ளி போடப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு தான் தன் களத்துல எல்லாருமே மறைக்கிற இன்ஃபர்மேஷன். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாவட்ட தலைநகர்களையும் அட் அ டைம்ல ஒரு போராட்டம் பண்றதுக்கு ஒரு கட்டமைப்பு கட்சியில இருக்கு அப்படின்ற விஷயத்தை எல்லாரும் சேர்ந்து மறைக்கிறாங்களோன்னு எண்ணம் ஒண்ணு. இன்னைக்கு திமுக போராட்டம் வந்து, விசிக போராட்டம் வந்து, கூட்டணி கட்சிகள்லாம் போராட்டம் வந்துன்னா
ஒரு கட்சியில அட் அ டைம்ல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் குறைஞ்சது 3000 பேர் இருந்து 10,000 15,000 பேர் வரைக்கும் ஒரு சில மாவட்டத்துல வந்தாங்க. ஓகேங்களா? அவ்வளோ பேர் எதுக்காக வந்திருக்காங்க? போராட்டத்துக்காக கலந்துக்கணும்னு வந்தாங்க. இந்த எஸ்ஐஆர் பத்தி விவரம் தெரியல, அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்திருக்காங்க. சரி. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே தெரியல, அது கொண்டு வந்திருக்க பிஎல்ஓக்கே தெரியல, அது அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கணும்னு வந்திருக்காங்க. இவங்களாம் அரசியல் பட்டவங்க. இந்த விஷயத்தெல்லாம் தெளிவா மறைச்சிட்டு விஜயன காலத்துல வரலன்னு சொல்றது இங்க சைட் பை இல்ல ஒரு கட்சியுடைய தலைவரே வரணுங்கிறது எதிர்பார்க்கிறது சாதாரண மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அவர் அணு இல்லாம இங்க தான் இப்ப அவங்க வந்து போராட்டம் பண்ண முடியுமா? அவர் அசைவு இல்லாம இங்க போராட்டம் பண்ண முடியுமா? இல்ல அவருடைய அனுமதி இல்லாம நடந்தது சொல்ல வரல. ஒரு விழிப்புணர்வு காணொலி. கட்சியுடைய தலைவர் ஏன் வரல? மக்களுக்கான பிரச்சனை அப்படின் போது ஏன் வரல? அப்படி அண்ணாவை கையில் எடுத்திருக்கோம், மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்திருக்கோம் சொல்லும் போது விஜய் அந்த மாதிரி போராட்டம் வரல. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தாவேக தொடங்கப்பட்டது இந்த நாள் வரைக்கும் எத்தனை போராட்டங்கள் விஜய் கலந்துகிட்டு இருக்காங்க கேள்வி வரும் இல்லையா? இப்போ மக்கள் பிரச்சாரத்துக்காக ஒவ்வொரு மாவட்டத்தோறும் போனாரு, அதுக்கு மட்டும் சரியா ஒவ்வொரு சனிக்கிழமை போக முடியும் இந்த விஜயால. மக்கள் சார்ந்த பிரச்சனையின் போராட்டம் வரும்போது ஏன் வர முடியல கேள்வி வரும். இடத்துல கேட்ட இடம் கிடைக்கிறது இல்ல, எந்த இடத்துல கிடைச்சிருக்கோ அந்த இடத்துக்கு போடும். அந்த மாதிரி ஒரு சிக்கல்லாம் அதுல இருக்கு, அதெல்லாம் தெளிவா மறைக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் சொல்றேன், நீங்க போன தடவை பேசும்போது நான் குறுக்கால வரல சார், மறுபடியும் நீங்க குறுக்கால வரல. திரும்ப நீங்க தேவையான விஷயம் செலக்டிவ் அம்னிஷியா. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், விஜய்க்கு தான் பாதுகாப்பு ப்ராப்ளம். அந்த ஊருக்கு அந்த என்ன புசி பாபு அவர் பேர் என்ன அதுக்கே சார் போல எஸ்எஸ்ஆர்ஐ பத்தி சத்தாகல சார், அதுக்கே சார் முதலமைச்சர் போல. இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா, இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்கு ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு 3 லட்சம் இதெல்லாம் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி பவானில இன்னொரு பஸ் ஆக்சிடென்ட், ஒரு டிரைவர் ஒரு கலெக்டர் ஒருத்தர் நர்சிங் இறந்திருக்காரு. அவருக்கு என்ன சார் கொடுத்திருக்கீங்க? எதுவும் கொடுக்கல. இதுதான் ரியாலிட்டி. இவங்களுக்கு எது பப்ளிக் டிஸ்கஷன் இல்ல சார், அதுக்கு பர்சனல் டிஸ்கஷன் இல்ல சார். இதுதான் ஒரு விபத்து யாருக்கு எவ்வளவு தேவையான என்பது ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு. ரொம்ப இன்னைக்கு 2026 பொதுவாகவே தமிழக அரசியல் களத்துல திமுக போட்டி தாவைக்கத் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் ஒரு எதிர்க்கட்சி செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைலாம் சரியா செய்யறாரான்னு கேள்வி வருது இல்லையா? இப்ப நீங்க சொன்னீங்க நெல்லுக்கான ஈரப்பத அளவு அது திட்டமிட்ட சதியோ, அது பின்னணியில் வேற காரணம் இருக்கலாம் அப்படின்றீங்க, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வேற காரணம் இருக்கலாம் சொல்றீங்க. எல்லாமே ஒரு தெளிவுபடுத்தணும் இல்லையா? தமிழ் நேரா வந்தார் சார், அப்ப நேர்ல போய் பார்க்க வேண்டியதானே சார் முதல்வர்? அப்ப பார்க்கல, போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து நேர்ல பார்க்கறேன்னா என்ன அர்த்தம்? இது தெளிவா அவங்க சதி பண்றாங்க. இதுல போராட்டம் எல்லாத்துக்குமே மக்களிடம் செல்வதற்கு கண்டிக்கப்பட்டிருக்கிறது. பதில் வாங்க. அவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. கொஞ்சம் அமைதியா நான் கேட்கிறேன் சார். ஓ அதிமுக திமுக அப்படிங்கிற இருந்த நிலை மாறி இன்னைக்கு திமுக தாவேகாதா அப்படின்னு விஜய் ரொம்ப உறுதியா சொல்றாருன்னா அந்த நடவடிக்கை அந்த மாதிரி இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? இப்ப நெல் ஈரப்பத அளவு பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசினாரு, மெட்ரோ ரயில் திட்ட நிராகரிப்பு அவரும் பேசினாரு. அந்த மாதிரி விஜய் ஏதாவது பேசணும் இல்லையா? இந்த பிரச்சனைகள்லாம் அவர் கவனத்துக்கு போகுதா, இதை பற்றி புரிதல் என்னங்கிறது தெரிஞ்சுக்க விருப்பப்படுவாங்கல்ல? இது கவனத்துக்கு போகாம கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், மெட்ரோன்றது இது இவங்க திட்டமிட்டு இந்த விஷயத்தை இல்ல அதான் அவர் சொல்லிருக்கணும். நான் அதான் அவர் சொல்லிருக்கணும். அது சொல்லிருக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்றாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜில நம்மையும் இறையாவுக்குறான்றது தான் பாயிண்ட். இல்ல திமுக எதிராக தான் விமர்சிக்க சொல்றேன். இதுல இந்த திட்டம் இருக்கு, இந்த மாதிரி சதி இருக்கு. பாயிண்ட் என்ன சார், இவங்க அதை கல்டிவேட் பண்றாங்க. அவங்கள சுத்தி இந்த டாபிக் இருக்கணும்ன்றதுக்காகவே இதை கல்டிவேட் பண்றாங்க. ஒரு புது ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை உருவாக்குறாங்க. அந்த உருவாக்குற விஷயத்துல நம்மளும் சேர்ந்து இறையாவுக்கூடாது. ராமேஸ்வரத்துல பள்ளி நீங்க பண்றாரு
தடுக்கிறது வந்து ஒண்ணுமே பதில் சொல்றாரு. கோவைக்கு வெறும் 10,000 கோடி ரூபாய் தான் பட்ஜெட், ஓகேங்களா? மதுரைக்கு அது ஆவரேஜா 10,000 கோடி ரூபாய் பட்ஜெட். நீங்க அதுல ஷேரிங்க்கு தான் போறீங்க, ஓகேங்களா? சென்னையில 63,000 கோடி ரூபாய் பட்ஜெட், ஓகேங்களா? 10,000 கோடி ரூபாய் பட்ஜெட் நீங்க அவங்ககிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும், அவங்க கொடுத்தாதான் உண்டு அப்படின்லாம் சொல்ல முடியுது உங்களால, ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன் என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? மெட்ரோ என்பது மத்திய அரசு மாநில அரசாங்கம் சேர்ந்து நடத்துவது. அதுல மாநில அரசாங்கத்துடைய முடிவும் மத்திய அரசாங்க முடிவும் சேர்ந்து தான் செய்ய முடியும். அதுக்கு மத்திய அரசாங்கத்தோட அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி பர்மிஷன் கொடுக்கணும். அதுதான் இவங்க போய் கேட்டிருக்காங்க. பணத்தை நாங்க ஷேர் பண்ணிக்க தயார், நீங்களும் ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. நீங்க வந்து இதை விட சின்ன இடமா இருக்கிற இடத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆனா இங்க வந்து 12 லட்சம் பேர், இன்னைக்கு வந்து 30 லட்சம் பேர் இருக்காங்க கோவையில. அது 2011 சென்சஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை விட குறைவா இருக்கிற இடத்துக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. அதை பேசுங்கன்னு தான் சொல்றோம். நீங்க அதை பேசவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்க. டாபிக் அஜெண்டாக்கு நாங்க இறையாக முடியாதுன்னு சொல்றோம். எது எது மெட்ரோவை எதிர்ப்பது என்பது யாரோட அஜெண்டா? மெட்ரோவை எதிர்ப்பது என்பது பிஜேபியோட அஜெண்டா. முஸ்தபா சார், விஜயனுடைய அந்த உரையில பார்த்தோம், நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு பேசினாரு. ஆனா இந்த கரூர் துயர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் மக்கள் சந்திப்பு அப்படின்னு வரும்போது இந்த கரூர் துயர சம்பவம் குறித்து 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் தாவேக்களை நிறைய விளக்கங்கள் கொடுத்தாங்க, பேசினாங்க. இது குறித்து விஜயுடைய கருத்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அதை பத்தி சொல்றாரு, அதை நான் அப்புறம் பேசுறேன் அப்படிங்கிறாரு. ஆனா இப்ப வரைக்கும் பல கேள்விகளை சார்ந்து இருக்கு, அதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல திரு விஜய் இருக்காரு இல்லையா? இன்ன வரைக்கும் அதை பத்தி அவர் பேச மறுப்பது ஏன் சார்? யார்கிட்ட சார் சொல்லணும்? அந்த தெளிவுபடுத்தணும் யார்கிட்ட சொல்லணும்ன்றீங்க? கரூர் விஷயம் என்ன நடந்து விசாரணை போயிட்டு இருக்கா இல்லையா? என்ன நீங்க கேட்டீங்கன்னா விசாரணை போயிட்டு இருக்கும் போதுதான் திரு ஆதவ அர்ஜுனா அதை பத்தி எல்லாம் பேசினாங்க. சார் நீங்க அது அர்ஜுனா பேசினாங்க. விசாரணை இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நபர் ஆணையத்தை போட்டு தான் எல்லா ஆபீசரும் பேசினாங்க. முதலமைச்சர் பேசினாரு, துணை முதலமைச்சர் பேசினாரு, எல்லாம் அப்போதான் பேசினாங்க. சார் நான் கேட்கிறேன் சார், கரூர் விஷயத்துல 100% பாதிக்கப்பட்டது யாரு? அந்த குடும்பத்தார். குடும்பத்தார் என்ன பண்ணாங்க? குடும்பத்தார் என்ன சொன்னாங்க? இதுல என்ன இருக்கு, என்ன சம்பவம் நடந்தது, இதுக்கு யார் காரணம் என்பதை அவங்க உணர்ந்தாங்க இல்லையா? இதுக்கு ஒரு விசாரணை, சிபிஐ விசாரணை போட்டிருக்கா இல்லையா? இந்த சிபிஐ விசாரணையை அப்சர்வேஷன் பண்றதுக்கு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டிருக்காங்களா இல்லையா? எல்லாம் போட்டிருக்காங்க சார். இன்னி வரைக்கும் அதை சார்ந்து பல கேள்விகள் இப்போ இருக்கு, அதை மறுக்க முடியாது. நிறைய கேள்விகள் இருக்கு அதுல, அது மறுக்க முடியாது. அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு கடமை திரு விஜய்க்கு இருக்கு இல்லையா? இந்த நிகழ்ச்சியில பேசும்போது மக்கள் மன்றத்துல இதுக்கு முழுக்க காரணம் இல்ல, இது நிகழ்ச்சியில பேசும்போது அவரே சொல்றாரு, நான் பிறகு பேசுறேன் அப்படின்னு அவரே சொல்றாருல்ல, நான் பிறகு பேசுறேன் அப்படிங்கிறார், நான் கரூர் விஷயத்தை அப்புறம் பேசுறேன் அப்படிங்கிறாரு. ஆமா சார், நீங்க வந்து சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து உக்ரைனை பத்தி தான் பேசணும், விஜய் அவர்கள் ரஷ்யா பத்தி தான் பேசணும். ஏன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? என்ன அவர் சம்பந்தப்பட்டது சார், தாவேக்கு சம்பந்தப்பட்டது. என்ன பேசணும் இருக்கோ உலக வரலாற்றிலே ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக போய் இத்தனை உயிரிழப்பு ஏற்பட்டது கிடையாது. இது யார் பொறுப்பு நம்ம குறிப்பிட்டு பேச விரும்பல. இருந்தாலும் இது திரு விஜய் சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அவரை பார்க்க வந்த கூட்டம் அது அப்படின் போது அவர் தெளிவுபடுத்தணும். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கதானே செய்யும். ஏமாத்தி இருக்கின்றது. இங்க பெண்கள் பாதுகாப்பு இருக்க, பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசிருக்காரு சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அநீதி ஏற்படக்கூடிய மாநிலம் தமிழகம் தான் முதல் இடத்துல இருக்குன்னு சொல்லி 2023 தரவு வந்திருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யார் பதில் சொல்லணும்? பட்டியலின மக்கள் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா 100 பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே உள்ள பெண்கள் பாலியல் ரீதியாக வன்முறைப்பட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. இது யார் இதெல்லாம் பேசியிருக்காரு? விஜய் அவர்கள் பேசுறது நேஷனல் புரோஜனம் வச்சிருக்கின்ற இதுக்கு ஏன் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க? சார், நேஷனல் கிரைம் ரெக்கார்டு படி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையிலும் அல்லது குற்றங்களிலும் முதலில் இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேசம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாடு 2023 தமிழ்நாடு பேசுறீங்க மறுபடியும். கலாச்சாரத்துல நம்ம வந்து ஒரு பேசிக் சிந்தனை பிரச்சனை இல்ல, நம்மளால அப்டேட் நகர்ந்து வர இன்னும் பாலியல் குற்றங்கள் நடக்குதுன்னா அதுக்கு நம்ம தமிழ்நாடு மொத்தமா சேர்ந்து ரெஸ்பான்சிபிள். அதுல ஆள்ற அரசாங்கம் அதோட
அங்க இருக்கிறத மறந்துட்டு உத்தரப்பிரதேசக்காரர் அதிகமா இருக்கு, நான் அவங்க அப்படி அதிகமா சொல்லல, இருக்காங்க, அவர் சொன்னதுக்காக சொன்னேன். அவங்களோட நீ கம்மியா அப்படி இருக்கணும் சொல்லல. பெருமை கிடையாது. இங்க பாருங்க, நம்ம இங்க இல்லாம பாருங்க. இருக்கணும். ஜீரோ பாரதிய ஜனதா என்பது இந்த கலாச்சாரத்தோட சேர்ந்தது. இந்த கலாச்சாரத்தை பெண்களை வந்து ரொம்ப குறைவாக மதிப்பிட காரணத்தால், ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கிற காரணத்தால், புராணங்களும் இதிகாசங்களும் பெண்ணை அடிமை என்று சொன்ன காரணத்தினால் பெண்ணை வந்து யார் வேணாலும் களவாடலாம் என்று அந்த காலத்தில் ராமாயணத்தை மகாபாரதத்தை எழுதி வைத்திருக்க காரணத்தால் மனித மூளையில போய் அந்த புத்தி உறைந்து இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு இது. நான் உடனே ஒத்துறேன், இது வந்து கலாச்சார சம்பந்தமான விஷயம். ஆனா அது இங்க அதிகம் இல்ல. எங்க அதிகம் ராமருக்கு கோயில் கட்டிருக்கீங்களோ அங்கதான் அதிகமா இருக்கு. நடக்குதே, அது தவிர்க்க முடியாது. வன்மங்களும், அதாவது வன்மங்களை வந்து நம்ம தடுக்கிறது வந்து உடனே முடியாது. ஞாபகத்துல வச்சுங்க. கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி சிறப்பு பொதுக்குழுல கூட சரி, கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் பதில் பேசினாங்க. அவங்கவுங்க பாட்ட தரப்புல என்னென்ன தோணுதோ அந்த விஷயத்தை அவங்க தரப்புல சொன்னாங்க. விஜய் அண்ணா மட்டும் பேசல. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மேற்கோள் காட்டிட்டு நகர்ந்துட்டார். இந்த மீட்டிங்லயும் ஒரே ஒரு விஷயம் நான் அப்புறம் பேசுறேன்னாரு. அதை சார்ந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் சொன்னாரு. அப்போ கூட ஓப்பன் அப் ஆகல. அந்த சின்ன விஷயம் என்ன, நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம், இல்லை ஞாபகப்படுத்தணும்னு நான் படுத்துறேன். என்னன்னா, ஏன்டா இந்த விஜயை தொட்டோம், ஏன்டா இந்த விஜயோட மக்களை தொட்டோன்ட்டு நீங்க நினைச்சு வருத்தப்படுவீங்கன்னு சொன்னாரு. ஆமா, நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அது அவர் சொன்னதுக்காக மட்டும் இல்லை, அவர் மனசுல எவ்வளவு ஆழமா அது விஷயம் இருந்ததுன்னா, அந்த மனசுல அந்த விஷயம் இன்னும் வெளியே வரல. அவர் விட்டு அதை பத்தி பேசவே இல்லை அப்படின்னா, அப்ப அவர் மனசு எவ்வளவு ஆழமா பாதிச்சிருக்கும் அப்படின்ட்டாங்க. எல்லாருக்கும் இங்க ஒரு க்ளோஷர் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஒரு தார்மீக பொறுப்பு எடுத்துட்டா நம்ம வேற எடுத்துக்கலாமாங்கிறது தெரியல. பாதிக்கப்பட்டதால அதை பத்தி பேசல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதுதான் விமர்சனம், குற்றச்சாட்டு. அந்த அழுத்தத்தினால மட்டும்தான் பேசாம இருக்காரு. பாதிக்கப்பட்டிருக்கு. திமுக சார், அவரோட விழாக்கு வந்து இறந்திருக்காங்க, அவரோட இதுக்கு வந்து இறந்திருக்காங்க. அப்ப அவருக்கு அது எவ்வளவு பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கோன்றதான் கேள்வி. திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ பேசும்போது தற்கூரிகள்லாம் சொல்லாதீங்க, தற்கூரிகள் யாரும் பயன்படுத்திக்க, சங்கிங்க வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாரு. திமுக நமக்கு சாதகமான ஒரு குரல் வந்திருக்கு, இன்னும் அது அதிகமாகும், இல்லம் தோறும் அது மாதிரி பேசுவாங்க, அதிகமாகும் அப்படின்னு சொல்றாரு. நான் உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுனது அப்படிதான் பேசினாரா? அவர் குறிப்பிட்டு பேசியது என்ன? அவர் சொன்ன வந்து தன்மையை, அதாவது திமுக வசப்படுத்துறதுக்காக சொல்லி அவங்களை ஒதுக்காதீங்க, அவங்களை கூப்பிட்டு நடந்த வரலாறுகளை சொல்லுங்க, அப்பவே அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க தலைவரும் சுயநலத்தோட அவங்க வழிநடத்தப்படுறாங்க. அவங்க தற்கொலைகள் இல்லைன்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, தற்கொலைகள் சொல்லி ஒதுக்காதீங்கன்றாரு. எல்லாமே ஒதுக்காதீங்க. நீங்க திமுக கிட்ட 2K அடுத்த ஜெனரேஷன்ல யாருமே கிடையாது, அவங்கள இப்படி ஒதுக்கி வச்சிடாதீங்க, நம்ம பக்கம் கொஞ்சம் பேர் வரணும், அதனால அப்படி சொல்லாதீங்க அவங்க சொல்றாங்க. அவங்க புலம்புறது, அவங்க அவதூறு திருவிழால அவங்க ஒரு புலம்புறாங்க. நம்ம வந்து அதை மேற்கோள் தான் காட்டுறோம். அந்த மாதிரி தற்கொலைன்னு சொல்லாதீங்க, உங்க கூட்டத்தை ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அதனால சொல்லாதீங்க, நீங்க உங்க தற்கொலைகளா சேர்ந்துட்டு அந்த அரசியல் மட்டத்தை உருவாக்க போறாங்கன்றத மேற்கொள்.